Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டைகளையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் இடிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 1 டம்ளர், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க. நம்ம அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணுற கிரேவி சூடான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதங்கினீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெந்துடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிரேவியை கொதிக்க வைங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். தட்டி எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தூளும் சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா பச்சை வாசனை போயிட்டு கிரேவி மாதிரி கெட்டி பதத்துக்கும் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கோங்க. முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடச்சிருக்கும் கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் நான் பாதி அளவு தான் சேர்த்துக்கிறேன். எனக்கு போதுமான அளவாக இருக்குது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ் ஆனில் வச்சுருந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயமும் கொத்தமல்லி இலையிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு கிரேவியை மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுவையான தேங்காய் பால் முட்டை கிரேவி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் பால் முட்டை கிரேவி ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.